ஹே கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி சார் திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு அந்த திரைப்படம், அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதை சொல்லக்கூடிய தகவல் மூலியமே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடி சார் திரைப்படத்தோட கதை சுருக்கங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாரு. பிடி சார் கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் வந்து அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா 4 பேர் இருக்காங்க. அண்ணன் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஹீரோட ஜாதகத்தில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்ற மாதிரி வந்து ஜாதகத்தில் வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. இதுக்கு வந்து யார் வந்து இது காப்பாற்றுறாங்க, அது என்ன பிரச்சனை அப்படின்றது அந்த கடைத்தோட கான்செப்ட்டு. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நிறைய குறைகள் இருக்குது பேசிடலாம். இப்போ வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஒரு மகிழுக்கான சென்டிமெண்ட் தான் சொல்லணும் படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு கதையில் வந்து அந்த பெண்களை வந்து ஒரு உடையனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க, மக்கள் சமுதாயத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க, அது இந்த சமுதாயத்தில் சந்திச்சதுக்கப்புறம் அந்த மனநிலை என்ன மாறுது, மாறின மனநிலையை வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்றது தான் கதையோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். மகளிருக்கான சூப்பரான கான்செப்ட் படத்தில் பொறுத்த வரைக்கும். எடுத்திருக்க கதையில் நல்லா இருக்குது. ஆனால் பட் வந்து எடுத்து ஸ்க்ரீன் பிளே கதையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. இந்த நிறைய வந்து குறைகள் வந்து இதை சொல்ல வரணும். ஏன்னா வந்து படத்தில் வந்து இன்னொரு கான்செப்டான ஒன்று வந்து மேஜிக் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜிக் பால்னால் எப்படின்னா, நம்மளோட பள்ளியிலையோ ஏதோ கல்லூரியிலோ ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு வந்து மன கஷ்டம் இருக்கும், மனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அந்த பாலில் வந்து எழுதுனா கொஞ்சம் தீர்வு காணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரும் அப்படின்றதுக்காக மேஜிக் பால்னு சொல்லக்கூடிய என்ன இது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எழுதுறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒடுக்கமான ஃபேமிலிகள் இருக்கிற மாதிரி தான் கதையில் வந்து காத்துட்ருப்பாங்க. அந்த மேஜிக் வால்ன்ற கான்செப்டில் வந்து கொண்டு வராங்க. மேஜிக் வால்க்கு எழுதுனா நம்மளோட தீர்வு வந்து தீர்க்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு வராங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல கோயிலுக்கு போகிற இடத்துல வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். இது வந்து மேஜிக் கலர்னா இது வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியாக பிரச்சனை வந்து சந்திக்கும் போது ஹீரோ வந்து காப்பாற்ற போகிறான். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹீரோ வந்து காப்பாற்ற போகிறாங்க. காப்பாற்ற போன இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கன்னு தான் ஒன்று விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனால் பட் வந்து கதையை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்மணிக்கு ஏதோ என்ன பிரச்சனை வந்து எப்படி வந்து தீர்வு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை முடிச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் வந்து ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு பயங்கரமாக இது பண்ணிடுவாங்க, இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி எதிர்கொள்வாங்க, இது பண்ணிட்டா இந்த பெண்ணை இப்படி பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கேரக்டர் சொன்னதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஒரு கான்செப்டாக போகும். அதேமாதிரி அந்த மேஜிக் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பு. ஏன்னா வந்து புதுசாக கான்செப்ட்டு இது வந்து அந்த மேஜிக் வாலில் வந்து இந்த இடத்துல கதையில் வந்து உள்ள சொருகி அது ஏதாச்சும் ஒரு மேட்ச் பண்ணி இது கொண்டு வந்தால் அது ஒரு கான்செப்ட் நல்லா இருந்திருக்கு. ஆனால் பட் அதுவும் அது பாதிலே நின்ற மாதிரி எழுதி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பிடி சார்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இது ஏன் பிடி சார் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரே இது காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இப்போ அந்த பக்கத்து வீட்டு பெண்ணு சொன்னாங்களா, அந்த பெண்ணை வந்து காலேஜில் படிக்கிறாங்க. பிடி சார்ன்றது பக்கத்தில். இது வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பீரியடு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த 8 மணி நேரம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடி பீரியட் கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பசங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த பிடி பீரியடை வந்து வேற ஒரு டீச்சர் வந்து கடன் வாங்கி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, மனம் உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிடி பீரியடில் வந்து யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்கன்னு வருது. அதே மாதிரி அந்த பிடி பீரியடை வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசுகிறாங்க. பிரின்ஸிபலும் சரின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த பிரின்ஸிபல் கூட இந்த கேன்சல் பண்ண மீட்டிங்கில் வந்து இந்த பிடி சாராக வந்து ஹீரோ இருக்கார்ல, இந்த ஹீரோவும் இல்லாமல் அந்த மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அந்த இடத்துலையும் இந்த எதுக்கு பிடி சார்னு வச்சாங்க பேருன்னு டைட்டிலும் தெரில. அதுக்கப்புறம் பிடி சார் இப்போ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அந்த ஸ்போர்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் டே மறுபடியும் கொண்டு வரதுக்கு அந்த இடத்துல ஒரு விறுவிறுப்பாக இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டான பர்சன் வந்து இது பண்ணி இல்லை ஒரு ஸ்டேட் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கதை வந்து நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் கேட்குற விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக ஒரு விஷயமா அவர் கேட்கும்போது அந்த இடத்துலேயே வந்து
இந்த டைட்டிலுக்கு எதுக்கு இந்த பிடி சார் வச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயமாவும் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் வந்து ஒன்றா சேர்ந்து படம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் வந்து கதையில் வந்து இன்னும் ஆனால் எடுத்த கான்செப்ட் நல்லது. மகளிருக்கான கான்செப்ட், இந்த சமுதாயத்தில் வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்றது வந்து நல்ல கான்செப்ட். பட் இருந்தாலும் அந்த கான்செப்ட்லேயே போயிருந்தால் படம் வந்து சூப்பராக ஹிட்டாக இருக்கும். ஆனால் பட் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான, எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த படம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, இது மாதிரி தான் இருக்குது. ஏதோ படம் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக வந்து படம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் பட் வந்து இதெல்லாம் வந்து மாற்றிருந்தாங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருக்கும். அதேமாதிரி மியூசிக்கு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழா அவரோடது 25வது மியூசிக் இப்போ இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. ஆனால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அது இதாக இருக்குது. ஆனால் பட் வந்து பாட்டு வந்து மனதில் வந்து படணும், 4 பேர் அந்த விஷயத்தை அந்த பாட்டை வந்து பாடணும், மறுபடியும் வந்து இது பண்ணணும். அந்த மாதிரி இப்போ பாட்டை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட ஹிப்ஹாப் தமிழான்றது ஒரு சாங் ஒரு இது இருக்கலாம், அந்த கேஜெட்லேயே வந்துட்டாருன்னா படம் வந்து பாட்டு வந்து மக்கள் மனதில் வந்து நிற்காதுன்றது என்னோட கருத்து. ஏதோ ஒரு பாட்டு, ஒரு படத்தில் வந்து 4 பாட்டு இருக்குன்னா 3 பாட்டாச்சு மக்கள் மனதில் பாட்டு போடணும், அந்த மாதிரி இருக்கணுன்றது என்னோட கருத்தாக இருக்குது. மக்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா, உங்கள் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்த்துட்டு போகிறவங்களும் உங்கள் கருத்தில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.